போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சில பயிற்சிகள் பார்ப்போம். ஒன்றுக்கு இங்கே என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன நிறம் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் எதுக்கு நாங்கள் கொடுக்கணும்? ஒன்று இருக்கிற வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளி இருக்கிற வட்டத்துக்குள்ள சிவப்பு நிறத்தை கொடுக்க போறோம். சரியா? அப்ப இங்க ஒன்றுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? சரி, அடுத்தது இரண்டுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? மஞ்சள் நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? மஞ்சள் நிறம். அப்ப இரண்டு புள்ளி உள்ள வட்டத்துக்கு என்ன நிறம் கொடுக்கிறோம்? மஞ்சள் நிறம் கொடுக்கிறோம். இப்ப நான் கலர் கொடுக்கறது எத்தனை இருக்குது? இந்த கலர் கொடுக்கிற வட்டத்துக்குள்ள எத்தனை புள்ளி இருக்குது? எத்தனை புள்ளிகள் இருக்குது? இரண்டு புள்ளிகள் இருக்குது. என்ன நிறம் கொடுக்கிறேன்? மஞ்சள் நிறம் கொடுக்கிறேன். என்ன நிறம் கொடுக்கிறேன்? மஞ்சள் நிறம். எத்தனை புள்ளிகள்? இரண்டு புள்ளிகள். சரியா? அடுத்ததை பார்ப்போம். 3, இலக்கம் 3. 3க்கு என்ன நிறம்? பச்சை நிறம். 3க்கு என்ன நிறம்? பச்சை நிறம். பச்சை நிறத்தில் இருக்கிறது என்ன இலக்கம்? 3. பச்சை நிறத்தில் இருக்கிறது என்ன இலக்கம்? 3. என்ன இலக்கம் இது? 3. என்ன நிறம் கொடுக்கிறோம்? பச்சை நிறம். அடுத்தது ஊதா நிறம் இருக்கிறது. என்ன இலக்கம்? 4. அப்ப 4 புள்ளிகள் இருக்கிறதுக்கு நாங்க என்ன நிறம் கொடுக்க போறோம்? ஊதா நிறம் கொடுக்க போறோம். 4 புள்ளிகள் இருக்கிறதுக்கு என்ன நிறம்? ஊதா நிறம். இதுல எத்தனை புள்ளிகள் இருக்குது? 4 புள்ளிகள். கொடுக்கிற நிறம் என்ன? ஊதா. என்ன நிறம்? ஊதா. நாங்க இதுல ஒரு பச்சை நிறம் ஒன்றை விட்டுட்டோம். இதுக்குள்ளே ஒரு 3 புள்ளி இருக்குது. பார்த்தீங்களா? கவனிக்கல. அப்போ அதுக்கு நாங்கள் பச்சை நிறத்தை கொடுப்போம். 3 புள்ளிகள் இருக்கிற வட்டத்துக்கு என்ன நிறம் கொடுத்த நாங்கள்? பச்சை நிறம் கொடுத்த நாங்கள். அப்போ இதுக்கு நாங்கள் விடுபட்டு போச்சு. நாங்கள் இதுக்கு ஒரு பச்சை நிறத்தை கொடுப்போம். சரி, இப்போ அடுத்ததாக என்ன கொடுத்த நாங்கள்? 4 புள்ளிகள் இருக்கிறதுக்கு ஊதா நிறம் கொடுத்த நாங்கள். இனி என்ன இலக்கம் இருக்குது அதில் மிகுதியா? சிவப்பு நிறம் கொடுத்தாச்சு, மஞ்சள் நிறம் கொடுத்தாச்சு, பச்சை நிறம் கொடுத்தாச்சு, ஊதா நிறம் கொடுத்தாச்சு. இறுதியாக என்ன நிறம் இருக்குது? நீல நிறம் இருக்குது. முதல் கொடுத்தது போல நீல நிறம். இப்ப எத்தனை புள்ளிக்கு கொடுக்க போறோம்? என்ன இலக்கத்துக்கு கொடுக்க போறோம்? 5. 5 எத்தனை புள்ளி இருக்கும்? 5 புள்ளிகள் இருக்கும். அப்ப நான் இப்ப நிறம் தீட்டுறதுக்குலாம் 5 புள்ளிகள் இருக்குதா? எண்ணி பாருங்க. 5 புள்ளிகள் இருக்குதாண்டு நிறம் தீட்டினதுக்குள்ள. மிகுதியா இருக்கிற வட்டங்களுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் இருக்கா? எண்ணி பாருங்க. இந்த வட்டத்துக்குள்ள எத்தனை புள்ளிகள் இருக்குது? 5 புள்ளிகள் இருக்குது. என்ன ஏன் இதுக்கு நாங்க நீல நிறம் கொடுக்கிறோம்? 5க்கு நீல நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா நாங்கள் 5 புள்ளி உள்ள வட்டத்துக்கு நீல நிறம் கொடுத்த நாங்கள். அதே போல ஒரு புள்ளி உள்ள வட்டத்துக்கு சிவப்பு நிறம் கொடுத்த நாங்கள். 2 புள்ளி உள்ள வட்டத்துக்கு மஞ்சள் நிறம் கொடுத்திருக்கிறோம். 3 புள்ளி உள்ள வட்டத்துக்கு பச்சை நிறம் கொடுத்திருக்கிறோம். என்ன 4 புள்ளி உள்ளதுக்கு ஊதா நிறம் கொடுத்திருக்கிறோம். அப்ப முதல் செய்த பயிற்சி போல இதுலயும் புள்ளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம், இலக்கங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம், நிறங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப நிறங்களும் இலக்கங்களும் இதுல பார்த்துருக்கிறோம். அடுத்தது நிறம்தான் தீட்ட போறோம். எப்படி இருக்குது? இதுல 2 நிறத்துல நாங்க
டீ குடிக்கிற ஒரு குவளை இருக்குது. என்ன இருக்குது? ஒரு குவளைய ஒரு கை பிடித்து கொண்டு இருக்குது. அதில் எதுக்கு நிறம் தீட்டப்பட்டிருக்குது? கையுக்கா அந்த குவளைக்கா? குவளைக்கு. அப்போ ஒரு பக்கம் பிடிக்கிற கையுக்கு சிவப்பு நிறம், மற்ற பக்கம் பிடிக்கிற கையுக்கு பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதை வடிவாக அவதானித்து நிறம் கொடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன நிறத்தை கொடுப்போம்? சிவப்பு நிறத்தை எடுப்போம். சரியா? எங்களுடைய 2 கையில் ஒரு கை பிடித்திருக்கிற நிறம் சிவப்பு நிறம். நாங்கள் அப்போ அந்த சிவப்பு நிறத்தை அவதானித்து அந்த சிவப்பு நிறத்தில் உரிய எந்த வளத்துக்கு அந்த குவளை இருக்குதுன்னு பார்த்து அந்த குவளைக்கு என்ன நிறம் கொடுக்க போகிறோம்? சிவப்பு நிறம் கொடுக்க போகிறோம். சரியா? நான் நிறம் கொடுக்குறேன். சரியா? சரி. வேற எங்க இருக்குது? அதே போல இங்கே இருக்குது. வேற எங்க இருக்குது? இதில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு நிறங்களும் படிக்கிறோம். வேற என்ன படிக்கிறோம்? இலக்கங்களும் படிக்கிறோம். சரியா? நிறங்களோட இலக்கங்கள் படிக்கிறோம். சரி, இப்போ ஒரு பக்கம் சிவப்பு நிறத்தை உடைய குவளைக்கு இனங்கண்டு சிவப்பு நிறம் கொடுத்துட்டோம். இனி என்ன? எந்த பக்கம்? இந்த பச்சை வடிவத்தை பார்க்க போறோம். அப்ப அது எந்த பக்கம்? மற்ற பக்கம். அடுத்த பக்கம் உள்ளதுக்கு நாங்க என்ன நிறம்? பச்சை நிறம் கொடுக்க போறோம். சரியா? இது என்ன நிறம்? பச்சை நிறம். பக்கம் சரியா? இன்னொன்று மீதியாக இருக்குது. அப்ப நாங்கள் இப்போ என்ன செய்த? நாங்கள் இந்த கை பிடித்து கொண்டிருக்கிற திசையை பார்த்து அந்த திசையில உள்ள குவளை என்ன நிறத்தில் இருக்குது? அந்த கை எப்படி பிடித்திருக்குது? இப்படி ஒரு கை பிடித்திருக்குது, மற்ற பக்கம் ஒரு கை பிடித்திருக்குது. அப்போ நாங்கள் இந்த கையில் உள்ளதுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? சிவப்பு நிறம். இந்த கையில் உள்ளதுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. வடிவாக அவதானிச்சு நாங்கள் நிறம் தீட்ட வேணும். சரி, இப்போ பாருங்க, இந்த வளையங்கள் வட்டங்கள் இருக்குது. வட்டங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? என்னென்ன நிறங்கள் இருக்குது இதுக்குள்ள? பச்சை, நீலம், சிவப்பு நிறம் இருக்குது. மேலே நீங்க அவதானிச்சு பாருங்க, 3 வட்டம் இருக்குது. 3 நிறத்துல இருக்குது. என்னென்ன நிறம்? சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம் இருக்குது. அந்த சிவப்பு நிறத்துக்குள்ள ஒரு கோடு இருக்குது. வடிவ பாருங்க, கோடு எப்படி இருக்குது? நீளமாக ஒரு கோடு இருக்குது. நீல நிற வளைய வட்டத்துக்குள்ள எப்படி இருக்குது? குறுக்க வெட்டி விடப்பட்டிருக்குது. 2 கோடுகள் வெட்டி விடப்பட்டிருக்குது. பச்சை நிறத்துக்கு அந்த வட்டத்தை 2ஆக குறுக்க பிரித்திருக்குது. இப்போ நாங்கள் அவதானிச்சு செய்ய போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சிவப்பு நிறங்களை உடைய வட்டங்களை நாங்கள் எடுப்போம்.
சரியா? சிவப்பு நிறங்களுடைய வட்டங்களை பார்ப்போம். சிவப்பு நிறத்தில் எப்படி கோடு போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது என்ன? எல்லா கோடும் மேலே இருந்து கீழே குறுக்காக, மேலே இருந்து கீழே சரிசமனாக வெட்டப்பட்டிருக்குது. அடுத்தது நீல நிற வட்டத்தை பார்க்க போறோம். அது எப்படி வெட்டி இருக்குது? இரண்டு பக்கமும் இப்படி வெட்டப்பட்டிருக்குது. எப்படி வெட்டப்பட்டிருக்குது? இரண்டு பக்கமும் இப்படி வெட்டப்பட்டிருக்கு. சரியா? சரியா? சரி. அடுத்தது பச்சை நிற வட்டம். அது எப்படி வெட்டப்பட்டிருக்கு? மேலே கீழே சரிசமனாக வெட்டப்பட்டிருக்கு, குறுக்க. என்ன, நாங்கள் ஒரு பழங்களை குறுக்க வெட்டுற போல அதுலேயும் அந்த கோடு வெட்டப்பட்டிருக்கு. சரியா? இது நேர உள்ள கோடு, இது இரண்டு என்ன கோடு? இது புள்ளிக்கோடு. என்ன, அடுத்தது கிடைக்கோடு, நீளமாக கீறப்பட்டிருக்குது. நேர்கோடு, கிடைக்கோடு, புள்ளிக்கோடு. சரியா? கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.